வரும் திங்கட்கிழமை கடலூர், நாகப்பட்டினம் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவற்றுடன் தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் ரகுநாதபுரம், வண்ணாங்குண்டு உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. விளைநிலங்களே தெரியாத அளவிற்கு நீர் தேங்கியிருப்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு இதனை கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பாம்பன் பாலம் அருகே தெற்குவாடியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு 3 குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளன. அங்கிருந்த மக்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடல் மட்டம் அதிகரித்ததால் மழைக்காலங்களில் இத்தகைய சேதம் ஏற்படுகிறது எனவும் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தரமணி, கோவையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1,00,000 சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ப இடவசதியுடன் கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தில் நின்றபடி டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த டைடல் பார்க் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. பெரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 18 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் பொறியியல் பரிசோதனை கூடம், காப்புரிமை வசதி, மேம்பட்ட பயிற்சிக்கான வசதிகள் இடம்பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வீடுகளில் ஆழ்துணை கிணறுகளில் சாயத்தண்ணீர் கலந்து வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவிக்குமார். விவரங்கள்.
நந்தா, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை இயங்கி வந்தன. தற்போது அந்த சாயப்பட்டறை எண்ணிக்கை குறைவான இருப்பதாக காரணத்தினால் அந்த பகுதியில் உள்ள சாயப்பட்டறைகளில் உள்ள கழிவுநீர் வீட்டுகள் போர்களில் கலந்து இருப்பதால் பொதுமக்கள் தண்ணீர் கலக்கிறதுனால சுவாசிக்க முடியாமலையும் நீரை பருக முடியாமலையும் இருக்கிறாங்க. அதாவது நாமக்கல் மாவட்டம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விஷத்தீர்மட்ட சாய தொழில்கள் அதிகமா இருக்குது. குறிப்பாக இந்த பள்ளிப்பாளையத்தோட ஈசிஆர் ரோடு பகுதியில் 100 பட்டறைகள் இருந்த நிலையில இதுல நிலத்தடி நீர் இந்த சாயப்பட்டறைகளோட கலந்திருக்கிறதுனால பள்ளிப்பாளையத்துல குடிநீர் மற்றும் ஆழ்துளை கிணறுல அதாவது கலரா, அதாவது சிவப்பு, பச்சை, நீலம் இந்த மாதிரி கலரா தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுக்காக நகராட்சி கிட்ட இது சொந்தமா புகார் பொதுமக்கள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அதாவது பள்ளிப்பாளையம் பகுதியில பாலியங்காடு, வசந்தா நகர் மற்றும் பெரியக்காடு ஆகிய பகுதியில ரொம்ப சாயப்பட்டறைகள் இயங்கிட்டு வருது. இரவு பகல் பாராம இரவு பகல் 2 மணி நேரத்திலேயே சாயப்பட்டறைகள் இயக்கிட்டு வர்றதுனால அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் தண்ணியில கலக்கிறதுனால பொதுமக்கள் பயன்படுத்துறதுனால அந்த தண்ணீரை குடிக்கிறதுனாலையும் மூச்சு திணறல் ஏற்படுது, நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நந்தா, நன்றி ரவிக்குமார் விவரங்களுக்கு. நெல்லையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, வரகூர் அருணாச்சலம் தலைமையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசியதற்கு தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேஷ்ராஜாவின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 2 தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை வாங்கிவிட்டு தற்போது சண்டை போட்டுக் கொள்கிறார்களா என்று மேடையிலேயே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டித்தார். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த போது அரசியல் பேசியிருக்கலாம் என்று கூறிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சங்கி என்றால் நண்பன் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். நாங்க ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம், திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நாங்க உங்க 2 பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. சங்கின்னா நண்பன்னு இருக்குது.